வணக்கம் காலை செய்தி சொல்லிக் கொடு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? ஜனநாயகன் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தகவல் வருது. இது உண்மை தகவலான்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தை திரையரங்கிலே வெளியிடுவதில் தொடர்ந்து பிரச்சனைகள் எழுமானால் அப்படி ஒரு முடிவை தயாரிப்பாளர் எடுக்கக்கூடும் அப்படின்ற எண்ணத்தில் பல பேர் வலைதளங்கள் அப்படி எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு பிரச்சனைகள் போகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மிக விரைவிலேயே தியேட்டரில் அந்த படம் வெளியாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆகுது. இப்போ வரைக்கும் அந்த படம் 100 கோடி வசூலை எட்டலை. இந்த படம் தோல்வி படம் தானான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு படம் 100 கோடி ரூபாய் வசூலை செய்தால்தான் அது வெற்றி படம் அப்படின்ற மனநிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பராசக்தி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு இப்போதைய நிலையில் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அதை தோல்வி படம் என்றும் சொல்ல முடியாது. சராசரியான வெற்றி படம் என்று வேண்டுமானால் நினைக்கலாம். சித்ரா சார், டூரிங் டாக்கீஸ் ஆஃபீஸோடைய பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ எதிர்பார்க்கலாமான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸ் ஆஃபீஸோட பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருதில் தான் முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விழா முடிந்ததற்கு பின்னால் தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை பற்றி சிந்தனை செய்யவே முடியும். கரகாட்டக்காரன் ஜோடியான கனகா ராமராஜன் 2 பேரையும் சாய்வி சித்ராவில் ஒன்றா எதிர்பார்க்கலாமான்னு கண்ணன் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கரகாட்டக்காரன் படத்துடைய கதாநாயகனான ராமராஜனை அந்த படத்துடைய கதாநாயகியான கனகா தேடி போய் சந்தித்திருப்பது அடிப்படையாக வைத்து இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கனகா சாதாரணமாக வீட்டை விட்டு வெளில வர்றதே அபூர்வம். அப்படி இருக்க ராமராஜன் கனகா வச்சு எங்கே பேட்டி காண்றது? அடுத்து லோகேஷ் கனகராஜ் அல்லு அர்ஜுனை வச்சு டைரக்ட் பண்ண போகிற படத்துக்கு சேலரியாக 75 கோடி வாங்க போகிறாருன்னு சில தகவல் வருது. இது உண்மை தகவலான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. வலைதளங்களில் இருக்கின்ற சில பேர் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துக்கு 75 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் அப்படி ஒரு செய்தியை உலவு விட்டிருக்கிறார்கள். ஜனநாயகன் படத்தை நார்த்தில் பெருசாக ப்ரமோட் பண்ணலை. ரிலீஸ் தள்ளி போயிருக்க இந்த சமயத்தை பயன்படுத்தி நார்த் இந்தியாவில் பெருசாக ப்ரமோட் பண்ணால் நல்ல கலெக்ஷன் ஆகும். அதை அவங்க பண்ணுவாங்களான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்க மாதிரி ஜனநாயகன் படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னாலே மிகப்பெரிய அளவில் வட இந்தியாவில் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹர்ஷத்கான இன்டர்வியூ எடுத்த நீங்கள் எப்போ விஜய் சித்துவை எடுக்க போகிறீங்கன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சிஷ்யம் வந்துட்டார், அடுத்து குருநாதர் தானே. நிச்சயமாக விஜய் சித்து மிக விரைவிலேயே நம்முடைய நேர்காணலிலே இடம்பெறுவார். எஸ் நடிச்சிருக்க டாக்ஸிக் படத்துடைய டீசர் பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. அதை பற்றி நீங்கள் எதாவது பேச முடியுமான்னு திருவண்ணாமலையிலேருந்து சங்கீதா கேட்டிருக்காங்க. யாஷ் நடிக்கும் டாக்ஸிக் படத்தினுடைய டீசர் மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறது. அது போன்ற காட்சிகள் அந்த படத்தில் அவங்க தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். விஜய் படம் ரிலீஸ் ஆகாததால் பொங்கலுக்கு நிறைய பேர் நிறைய படத்தை ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் படம் வராதனால தான் இத்தனை திரையரங்குகள் அந்த தயாரிப்பாளருக்கு கிடைக்கிறது. அப்படி ஒரு சாதகமான சூழ்நிலை கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தானே எல்லா தயாரிப்பாளரும் நினைப்பாங்க. சூர்யாவோட அடுத்த படம் ஷூட்டிங் முடிஞ்சாலுமே இன்னும் அந்த படத்தை பற்றி எந்த அப்டேட்டும் கொடுக்காம இருக்காங்க. படத்துடைய அப்டேட் பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாமான்னு சந்தோஷ் சேலத்துலேருந்து கேட்டிருக்காங்க. கருப்பு படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னால் தான் இப்போ சூர்யா நடித்து கொண்டிருக்கின்ற படத்தினுடைய அப்டேட்டை அவங்க வெளியில் சொல்வாங்கன்னு நினைக்கிறேன். முதன்முறையாக ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக சிஎம் பேசியிருக்காரு. இதன் மூலயமா அரசியல் ஆதாயம் தேடுறாரா சிஎம் அவர்கள்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அது தவறு அப்படின்னு முதல்வர் கொடுத்தா அதையும் விமர்சனம் பண்ணிங்கன்னா எப்படி? நடிகை ரித்திகா சிங் இப்போ படங்களில் நடிக்கிறாங்களான்னு சிதம்பரத்துலேருந்து தருண் கேட்டிருக்காங்க. ரித்திகா சிங் இப்பவும் படங்களை நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ தமிழ் படம் எதுவும் அவர் நடிப்பதாக தெரியல. நடிகை அமலாபால் சினிமாலேருந்து முழுசாக விலகிட்டாங்களான்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. எந்த காலகட்டத்திலும் சினிமா விட்டு விலக வேண்டும் அப்படின்ற எண்ணம் அமலாபாலுக்கு இல்லை. இப்பவும் திரைப்படங்களை நடிக்கிறதுல மிகப்பெரிய ஆர்வம் உண்டவராகத்தான் அவர் இருக்கார். ஆனால் நம்முடைய இயக்குநர்கள் தான் அவரை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. நடிகர் அருண் விஜய் ஹிட் படம் கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் மகிழ் திருமேனி அவர்கள் அவருக்கு ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்குமே, இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அருண் விஜய் தான் மகிழ் திருமேனிக்கு படம் கொடுக்கணும். அருண் விஜய் அழைத்தால் நிச்சயமாக மகிழ் திருமேனி அவருடைய படத்தை இயக்க வருவார். புது நடிகர்கள் தங்களை பர்சனல் பிராண்டிங் பண்ணிக்கிறது வழக்கம். ஆனால் நடிகர் அஜித் அவர்கள் ரேசிங் சார்ந்து தன்னை பர்சனல் பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. எதனால் இந்த திடீர் மாற்றம்னு தினகரன் சேலத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்சனல் ப்ரொஃபஷன் எல்லாமே ரேசிங்காக தான் இப்போ இருக்குது. அதனால் அதை அவர் பிராண்டிங் பண்ணுறதுல என்ன தவறு இருக்க முடியும்? பிக் பாஸில் கலந்துக்கிட்ட எல்லாருமே காமனாக சொல்கிற வார்த்தை ஏன்டா அந்த வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற வார்த்தை தான். அப்படி என்ன அந்த வீட்டில் இருக்குன்னு சித்ரா சார் நீங்கள் ஒரு டைம் கலந்து பார்க்கலாமேன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க.
என் மேலே மிகுந்த அன்போடு இருக்கீங்க அப்படின்னு நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது உங்களுக்கு என் மேலே ஏதோ கோபம் இருக்குன்ட்டு. நல்ல ஹிட் படங்களை கொடுத்துட்டு இருக்க பிரதீப் ரங்கநாதன் டூட் படத்துக்கு அப்புறம் 6 மாதம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த 6 மாதம் டைம் வேஸ்ட் அவருடைய சினிமா கெரியரை பாதிக்காதான்னு சந்தோஷ் சேலத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு வெற்றி படத்தை கொடுத்ததற்கு முன்னாலே கொஞ்ச காலம் ஓய்வு எடுத்துக்கொண்டு அடுத்த படத்தை பற்றி சிந்திக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லா கிரியேட்டர்களுக்குமே வரும். அப்படித்தான் பிரதீப் ரங்கநாதனுக்கும் வந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் 6 மாத காலம் என்பது கொஞ்சம் கூடுதலான இடைவெளி. அதை அவர் குறைச்சிக்கிறது நல்லது. நடிகர் விக்ரம், துருவிக்ரம் 2 பேரோட அடுத்த படம் அப்டேட்டும் இன்னும் வரல. 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு சங்கர் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. விக்ரம், துருவாய் இருவருமே சினிமா துறையிலே தங்களுடைய அடுத்த பாய்ச்சலுக்காக வேகமாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவிலே அதை பற்றிய அறிவிப்புகள் வெளியாகும். நடிகர் சரத்குமார் இப்பவும் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. அவருடைய சமகால நடிகரான சத்யராஜ் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு திருவண்ணாமலையிலேருந்து சங்கீதா கேட்டிருக்காங்க. சரத்குமார் இப்போ நடிக்கிறது மாதிரி சத்யராஜும் கதையின் நாயகனாக நடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அஜித்துடைய ரேசிங் சார்ந்த படம் ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சதாக தகவல் வருது. அந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், டீசர், ட்ரெய்லர் இதெல்லாம் எப்போ எதிர்பார்க்கலாம்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அஜித்துடைய ரேசிங் படத்தை பற்றிய அப்டேட்டுகள் சமீபத்தில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நடிகர் அஜய் ரத்னம் சமீபத்தில் வெயிட் லிஃப்டிங் போட்டியில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. இதை பற்றி பெருசாக எந்த மீடியாவும் பேசலை. சீரியல் நடிகர்கள் எது பண்ணாலும் பெருசாக யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே, இதற்கு காரணம் என்னன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சின்ன திரை நடிகர்களாக இருந்தாலும் பெரிய திரை நடிகர்களாக இருந்தாலும் நம்ம என்ன செய்தாலும் அதை நாம் தான் சரியாக ப்ரமோட் பண்ணிக்கணுமே தவிர அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. அடுத்து இன்று ஒரு தகவல். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையிலே வாணி ஜெயராம் பல அற்புதமான பாடல்களை பாடியிருக்கிறார். வாணி ஜெயராமை பற்றி குறிப்பிடும்போது அவர் பாட வந்துட்டார்னா என்னுடைய வேலை கொஞ்சம் குறைச்சல் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் பாலமுரளி கிருஷ்ணாவும் பி.பி. சீனிவாசும் இவங்கெல்லாம் பாட வந்துட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட பாடலையும் ஸ்வரத்தையும் கொடுத்துட்டு நான் ரிலாக்ஸ் ஆகிவிடுவேன். அற்புதமாக அந்த பாடலை அவர்கள் எல்லோரும் பாடி முடித்து விடுவார்கள். வாணி ஜெயராமை பொறுத்தவரையில் 7 ஸ்வரங்கள் என்று தொடங்குகின்ற பாடலை அவர் பாடி முடித்த உடனே இந்த பாட்டுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தேசிய விருது கிடைக்கும் என்று நான் சொன்னேன். அது அப்படியே பலித்தது. அதே மாதிரி இன்னொரு பாடலுக்கு நான் சொல்லியிருக்கேன், அது அப்படியே நடந்தது. அது பி. சுசீலா. உயர்ந்த மனிதன் படத்துக்காக நாளை இந்த வேலை பார்த்து என்ற பாடலை பி. சுசீலா பாடி முடித்த உடனே வாணி ஜெயராம்கிட்ட சொன்னது மாதிரி இந்த பாடல் நிச்சயமாக உங்களுக்கு விருதை பெற்றுத்தரும் அப்படின்னு பி. சுசீலாகிட்ட நான் சொன்னேன். அதுவும் பலித்தது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இத்துடன் இந்த லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.